9 மாதங்களுக்கு பிறகு விண்ணை தாண்டி விண்வெளி நாயகி பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கும் நிலையில் இது பற்றிய பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு அறிவியல் விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் பகிர்ந்திருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். நம்ம நேயர்கள் பலருக்கு வந்து ஜெயா டிவி நேயர்கள் பலருக்கு வந்து இது கேட்டால் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம். ஆனால் அதுதான் உண்மை. என்ன உண்மைன்னா, இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி அங்கே வந்து க்ரூ 10 அப்படின்னு சொல்லி ஒரு விண்கலம் போய் சேர்ந்தது இல்லையா? அந்த விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் திரும்பி வரப்போகுது. நம்ம இதுதான் போய் மீட்புக்காக போன விண்கலம், அவங்கள அப்படியே மீட்டுட்டு வரும்னு நினச்சிருக்கோம். இல்லை, அதில் வரப்போகிறது இல்லை. எதில் அப்போ திரும்பி வர போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6 மாதம் முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு விண்கலம் 2 விண்வெளி வீரர்களோட அங்கே போச்சு. அந்த 2 விண்வெளி வீரர்களும் சுனிதா வில்லியம்ஸும் அந்த பேரி அப்படிங்கிறவங்களும் 4 பேரும் அந்த விண்கலத்தில், அந்த க்ரூ 9 6 மாதம் முன்னாடி போய் அங்கே பார்க்கிங்கில் இருக்கிற அந்த விண்கலத்தில் தான் திரும்பி வர போகிறாங்க. அப்படின்னா இந்த 6 மாதத்தில் எப்போ வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த விண்கலத்தில் உட்காந்து திரும்பி வந்துருக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ நீங்கள் வந்து அலுவலகத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களுடைய பைக்கு இல்லைனா காரில் வந்து பார்க்கிங்கில் போட்டு நீங்கள் உள்ளே வேலை பண்ணுறீங்க. உங்களுடைய வேலை முடிஞ்சதும் நீங்கள் போவீங்க. உங்களுக்கு அடுத்த ஷிஃப்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க பைக்கு காரில் வந்து பார்க்கிங்கில் போட்டு வருவாங்க இல்லையா? அவங்க காரையோ பைக்கையோ உங்களை மீட்க வந்த வாகனம்னு சொல்வீங்களா? இல்லை. அவங்களுக்கு ஒரு வாகனம் இருக்கு. இப்போ சுனிதா வில்லியம்ஸ்க்கான வெஹிக்கிள் வந்து 6 மாதம் முன்னாடியே அங்கே போயிடுச்சு. இப்போ போனதில்லை, 6 மாதம் முன்னாடியே போயிடுச்சு. ஸோ அதனால ஒரு தவறான செய்தி, ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் காரணமாக இந்த மாதிரி ஒரு தவறான செய்தி பரவி, அந்த பரவியதன் காரணமாக இன்னைக்கு வந்து ஏதோ மீட்க இந்த விண்கலம் போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. 6 மாத காலம் அவங்களுடைய பணிக்காலம், அந்த பணிக்காலம் வந்து முடியுது, அந்த ஷிஃப்ட் முடியுது, இப்போ திரும்பி வராங்க. இது 6 மாத காலம் வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு என்னெல்லாம் உடல்நிலை இருக்குன்னா, சுனிதா வில்லியம்ஸ்க்கு மட்டும் இல்லை, விண்வெளியில யார் போனாலுமே வந்து சில சிக்கல்கள் இருக்கும். அதே மாதிரி சிக்கல்கள் மட்டும்தான் அவங்களுக்கும் இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இருட்டான இடத்துல இருந்து வெளிச்சத்துக்கு வந்தா கண்ணு கூசுது இல்லையா? அது மாதிரி தான் நம்ம ஸ்பேஸ்ல வந்து இங்க நம்ம பூமியில நம்மள உடலை பிடிச்சி இருக்கிற மாதிரி அங்கே இழுவ இல்லை. அதெல்லாம் இங்கே வரும்போது நமக்கு வந்து ஒரு தள்ளாடல் அது மாதிரிலாம் இருக்கும் சில நாட்கள். அதுக்கப்புறம் போயிடும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான். அளவு கடந்த பீதியோ அது மாதிரிலாம் ஒன்றும் தேவை. 9 மாதங்கள் எடுத்துக்கிறதுக்கான காரணம் என்னன்னு அப்படி நம்ம படிப்படியாக பார்ப்போம். அவங்க வந்து எதுக்காக ஃபர்ஸ்ட் போனாங்க அப்படின்னு பார்ப்போம். எதுக்காக போனாங்கன்னா, போயிங் அப்படிங்கிற கம்பெனி, அந்த விமானம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கம்பெனிகிட்ட வந்து அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. ஒரு விண்கலம் தயாரிங்க, அமெரிக்க விண்வெளி வீரர்களை எடுத்துட்டு போகிறதுக்கு வேணும். ஏன் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் கொடுத்தாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து ரஷ்யாவை நம்பி இருந்தாங்க. ரஷ்யாவினுடைய சோயூஸ் விண்கலத்தில் தான் விண்வெளிக்கு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த போயிங் விமானம் வந்து ஒரு ஸ்டார் லைனர் அப்படின்னு ஒரு விண்கலத்தை தயாரிச்சுது. ஸோ ஒரு புது வண்டியை உருவானா அதை நம்ம ஓட்டி பார்க்கணும் இல்லையா? அப்படி ஓட்டி பார்க்கறதுக்காக தான் வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து வில்மோரோட சேர்ந்து அங்கே போனாங்க. 2 பேரும் சேர்ந்து ஓட்டி பார்த்து அங்கே போனாங்க. போன வழியிலேயே வந்து சிக்கல் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் சிக்கலை சரி பண்ண முடியுமான்னு ஒரு 1.5 மாதம் அது மாதிரி பார்த்தாங்க. சரி பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து அந்த சிக்கலான வாகனத்தில் திரும்பி வர வேணாம் அப்படின்னு நாசா முடிவு செஞ்சாங்க. அந்த வாகனத்தை மட்டும் ஆள் இல்லாமல் பூமிக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்போது சுனிதா வில்லியம்ஸும் விச்புல் மோரியும் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்து, அப்போ தான் வந்து இந்த புது ஷிஃப்ட் துவங்க போகுது. ஸோ அப்போ இவங்கள்ட்ட கேட்டாங்க, இந்த ஷிஃப்ட்டில் சேர்ந்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்துக்கிறோம்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து புது ஷிஃப்ட்டில் இவங்க சேர்ந்துக்கிட்டாங்க. 7 பேர் போகிறதுக்கு மேலே வெறும் 5 பேர் போனாங்க. இவங்க 2 பேர். ஸோ மொத்தம் 7 பேர். அவங்களுடைய ஷிஃப்ட் இப்போ முடியும். ஸோ அதனால ஷிஃப்ட் முடிஞ்சு அவங்க வராங்க. அவ்வளோதான். ஆமாம், விண்வெளியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வந்து GMT நம்ம சொல்கிறோம் இல்லையா, இங்கிலாந்து டைம், அந்த டைம் தான் வந்து அங்கே செயல்படும். அதான் வந்து அங்கே அமல்படுத்திருக்காங்க. ஸோ அப்போது இங்கிலாந்தில் வந்து எப்போ இரவோ அப்போ 8 மணி நேரம் நீங்கள் தூங்கணும். ஒரு பேக் மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் உங்கள் பெட்டு. அந்த பேக் மாதிரி இதுக்குள்ளே நம்ம வந்து ஜிப்பை போட்டுருக்கோம். இல்லைனா என்ன ஆகுனா, நம்ம தூங்கும்போது அப்படியே நம்ம மறந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கோம். அப்படி போகாமல் இருக்கிறதுக்கா அந்த ஜீப்புக்குள்ளே நம்ம தூங்கணும். அந்த 8 மணி நேரம் தவிர வந்து டெய்லி 2.5 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்குன்னு சில கருவிகள் இருக்குது. விண்வெளிக்கான எக்ஸசைஸ்னு இருக்குது. அந்த கருவியில் வந்து 2.5 மணி நேரம் பண்ணணும். அதை தவிர வந்து நம்முடைய பல்வேறு பணிகள், தினசரி பணிகள் இருக்கும். அந்த பணிகளை செய்யணும். ஆய்வுகள் செய்யணும். அந்த விண்வெளி
நிலையத்தை வந்து குப்பை கூட்டி பெருக்கணும். வேற யாரும் பண்ண மாட்டாங்கல்ல, நம்ம தானே இருக்கிறோம். நம்ம 7 பேர் தான் பங்கிட்டு பண்ணணும். உணவு தயாரிக்கணும். இந்த மாதிரி அங்க வந்து ரொட்டீன்ல போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாள் என்பது இந்த மாதிரி அமையும். சில சமயம் திடீர்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பூமியில வந்து இந்த இடத்துல புயல் வருது, அந்த பூமிக்கு மேல நீங்க பறக்கும் போது அங்கேருந்து போட்டோ எடுத்து அனுப்புங்க அப்படின்லாம், அந்த மாதிரிலாமும் செய்யும். அந்த Crew 9 அப்படிங்கிற அந்த விண்கலத்துக்குள்ள 4 பேர் போயிடுவாங்க. 8:15 மணிக்கு 4 பேரும் உள்ள போயிட்டு அந்த விண்கலம் வந்து சரியா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க வந்து அந்த ஸ்பேஸ் சூட்னு சொல்றோம் இல்லையா, அதை அணியணும், அதெல்லாம் அணிவாங்க. இதெல்லாம் வந்து நடக்கும். நடந்த பிறகு என்ன ஆகும்னா, உள்ள போன பிறகு கதவை சாத்திக்கும். அதாவது அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் விண்கலத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கதவை மூடிடுவாங்க, மூடிடுவாங்க. இருக்க மூடின பிறகு அந்த விண்கலத்தினுடைய ஒவ்வொரு கருவியும் பரிசோதனை செய்வாங்க. அதுல நிறைய குட்டி குட்டி ராக்கெட்லாம் இருக்கும், அதெல்லாம் பரிசோதனை செய்வாங்க. கருவிகள் சரியா வேலை செய்தான்னு பரிசோதனை செய்வாங்க. எரிபொருள் இருக்கா அப்படின்னு பரிசோதனை செய்வாங்க. மின்னணு கருவிகள் பரிசோதனை செய்வாங்க. இதெல்லாம் பரிசோதனை செஞ்சு முடிச்ச பிறகு 8:15 போனவங்க வந்து 11:30 மணிக்கு தான் அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து பிரிவாங்க. இப்போ வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனோட அந்த விண்கலம் வந்து இணைஞ்சிருக்கு. அந்த இணைஞ்ச விண்கலத்தை பிரிப்பாங்க. 11:30 மணிக்கு பிரிப்பாங்க. 11:30 மணிக்கு பிரிச்சு அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்து இதனுடைய தொலைவை அதிகரிப்பாங்க. தொலைவை அதிகரிச்ச பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா மார்ச் 19 இந்திய நேரப்படி அதிகாலை 3:30 மணி, அதிகாலை 3:15 மணிக்கு அவங்க வந்து பூமிக்கு தரையிறங்குற அந்த செயல்பாட்டை போகும். அடுத்த 10-15 நிமிடத்துல, அதாவது 3:30 மணிக்கு அவங்க வந்து கடல்ல வந்து தொப்புன்னு விடுவாங்க. அந்த விண்கலை வந்து தொப்புன்னு விழாது. அதுக்கு வந்து பேராஷூட்லாம் இருக்கும். அந்த பேராஷூட்லாம் அதனுடைய வேகத்தை குறைச்சி ஸ்பிளாஷ் டவுன் இது வந்து நடக்கும். ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான விண்கலங்கள் பூமிக்கு திரும்பும் போது ஸ்பிளாஷ் டவுன் தண்ணியில் இறங்கும். ரஷ்யா சைனாவை பொறுத்த வரைக்கும் பாலைவனங்கள்ல இருக்கும். இப்போ இந்தியா வந்து ககன்யான் திட்டமிடுறோம். நம்ம என்ன யோசிக்கிறோம்னு சொன்னாக்கா, அந்தமான் பக்கத்துல கடல் இருக்கு இல்லையா, அந்த கடல்ல இறங்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம். முன்னாடி ஸ்பேஸ் ஷட்டில்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க அமெரிக்கா. அது வந்து ஒரு விமானம் மாதிரி இறங்கும். இப்போ ஸ்பேஸ் ஷட்டில் கிடையாது, இது வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸோ அது வந்து ஒரு கல் மாதிரி தான் விழும். அந்த விழற கல்லை வந்து நம்ம பேராசூட்லாம் வச்சு கடல்ல மெதுவா விழற மாதிரி செய்யணும். அதான் வந்து அன்னைக்கு நடக்கும். கடல்ல அது விழற இடத்துல வந்து அமெரிக்க கப்பல் ஒன்று போய் அவங்கள வந்து கப்பலுக்குள்ள கொண்டு வருவாங்க. அங்கே மருத்துவர்கள்லாம் இருப்பாங்க. அந்த மருத்துவர்கள்லாம் அவங்களுக்கு பரிசோதனை பண்ணி அவங்களுக்கு தண்ணி குடிக்க இது எல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த விழற அந்த 10 நிமிஷம் வந்து உள்ள பயங்கர வெப்பமா இருக்கும். அந்த விண்கலம் வந்து பூமிக்குள்ள நுழையும் போது அதனுடைய டெம்பரேச்சர் வந்து 1000 டிகிரிலாம் போயிடும். அப்போ வந்து உள்ள பயங்கர வெப்பமா இருக்கும். அப்போ வந்து உடல்ல இருந்து நீரிழப்பு இருக்கும். அந்த நீரிழப்புக்காக வந்து தண்ணி அதெல்லாம் குடிக்க கொடுப்பாங்க. இதான் வந்து நடக்கிற ப்ராசஸ். இது வரைக்கும் மிக மிக நீண்ட நாட்கள் தொடர்ந்து விண்வெளியில இருந்தது வந்து ஒரு சோவியத் விண்வெளி வீரர் பலியகோவ் அப்படின்னு. அவர் வந்து 437 நாள் தொடர்ந்து விண்வெளியில் இருந்திருக்கார். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரஷ்ய விண்வெளி வீரர் ஒலெக் கொனென்கோ அப்படிங்கிறவர் வந்து 1111 நாள் 5 தடவை விண்வெளிக்கு போயிருக்காரு. ஸோ அந்த 5 தடவை போனதெல்லாம் சேர்த்து போட்டீங்கன்னா 1111 நாள். இவங்க 2 பேர் தான் உலக சாதனை. பெண்ணுன்னு எடுத்தீங்கன்னா கிறிஸ்டினா கோச் அப்படிங்கிறவங்க தான் வந்து 328 நாள் தொடர்ந்து சற்றேறக்குரிய ஒரு வருஷம் விண்வெளியில இருந்து சாதனை பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க இப்போ சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில இருந்த காலத்தை நீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது குறைவு. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது குறைவில்லை. இதுக்கு முன்னாடி 2 தடவை சுனிதா வில்லியம்ஸ் போயிருக்காங்க. அப்பவும் சற்றேறக்குரிய எவ்வளவு காலம் அங்க இருந்திருக்காங்க. ஒரு தடவை இல்லை, 2 தடவை போயிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இது 3வது பயணம், விண்வெளி பயணம் சுனிதா வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால இது வந்து ஒரு நீண்ட பயணம், வாழ்வா சாழ்வா அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு இயல்பான ஒரு பயணம். ஒவ்வொரு 6 மாசமும் பூமியிலேருந்து 7 பேர் போவாங்க. 7 பேர் 6 மாசம் அங்கே தங்குவாங்க, வேலை பண்ணுவாங்க, திரும்பி வருவாங்க, திரும்பி புதுசாக ஒரு 7 பேர் போவாங்க. இது வந்து ஒரு ஷிஃப்ட் மாதிரி அங்கே 2000வது ஆண்டிலிருந்து கடந்த 25 வருஷமா நடந்தது. இன்னைக்கு நேற்று இல்லை, 25 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் பூமிக்கு வந்து சேர்ந்ததும் பூமியில் இருக்கக்கூடிய கிராவிட்டிக்கு நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கிறதுக்கு வந்து சில நாட்கள் ஆகும்.
ஒரு வாரத்துல வந்து நீங்க வந்து பழையபடி இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ற அளவுக்கு முழுசா நம்ம சரியாயிடுவோம். ஒரு சில நாட்கள்லயே சரியாயிடும். ஆனா வந்து ஒரு வாரம் பாதுகாப்புக்காக வச்சிருப்பாங்க. அதாவது தவறி போய் நம்ம வந்து ஏதோ ஞாபகத்துல தூக்க கலக்கத்துல நம்ம வந்து எழுந்துக்கும் போது விண்வெளியில இருக்கோம்னு நினைச்சு எழுந்து நம்ம கீழே ஊந்துடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக வந்து ஒரு வாரம் வந்து ஒரு உதவியோட வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இயல்பா இருக்கும்.